ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்களும் நல்லிணக்கத்திற்குமான ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை அரசாங்கத்தின் பங்காளி கட்சி ஒன்று கடுமையாக விமர்சித்துள்ளது. வணக்கம் நேயர்களே, இன்று டிசம்பர் மாதம் 28 மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நாளிதழ்களில் நல்லிணக்க ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான ஜாதிக ஹெல உரிமைய கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்த செய்தி அனைத்து நாளிதழ்களிலும் பிரதான செய்தியாக இடம்பெடுத்துள்ளன. அதனை தவிர அடிப்படை விடயங்களில் விட்டுக்கொடுப்புக்கு இடமில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இந்த செய்தியும் வெளிவந்துள்ளது. தமிழக நாளிதழ்களை எடுத்துக்கொண்டால் லோக்பால் சட்டமூலம் நேற்றைய தினம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த செய்தி தமிழக நாளிதழ்களில் வெளிவந்துள்ளன. அதனை தவிர இறுதி வரை நியாயமான லோக்பால் மசோதாவுக்கு போராடப் போவதாக அண்ணா ஹசாரே அறிவித்துள்ளார். இந்த செய்தியையும் தமிழக நாளிதழ்கள் முக்கியமாக வெளியிட்டுள்ளன. நாம் வழமை போல இன்றைய தினமும் வீரகேசரி பத்திரிகை முதலாவதாக எடுத்துக்கொள்ளலாம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக நல்லிணக்க ஆணைக்குழு சிங்களவர்களை மறந்து பக்கசார்பாக செயற்பட்டுள்ளது. அமைச்சர் சம்பிக்க குற்றச்சாட்டு அதிகார பகிர்வுக்கு இடமில்லை என்கிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் பக்கசார்பானவையாகும். அத்துடன் ஆணைக்குழு பொறுப்பிலிருந்து விலகி எல்லை மீறியும் செயற்பட்டுள்ளது. இவ்வாறு இருப்பினும் இந்தியாவின் விருப்பப்படியோ அல்லது ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு அமையவோ நாட்டில் அதிகார பகிர்வுக்கு இடமளிக்க போவதில்லை என்று ஜாதிக ஹெல உரிமையவின் செயலாளரும் அமைச்சருமான சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். நெடியவன் மற்றும் விநாயகம் தலைமையிலான 40 பேர் அடங்கிய புலி உறுப்பினர்கள் இன்று நேரடியாக இலங்கைக்கு அச்சுறுத்தலாக உள்ளனர். ஆனால் இது தொடர்பில் ஆணைக்குழு தெரிந்தும் வாய் திறக்கவில்லை என அமைச்சர் சம்பிக்க ரணவக்க நல்லிணக்க ஆணைக்குழுவை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஜாதிக ஹெல உரிமையவின் செயலாளரும் அமைச்சருமான சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ள இந்த கருத்தானது நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை கூட முடக்கும் வகையில் அமைந்துள்ளன. பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டும் கதையாகவே இந்த சம்பிக்க ரணவக்கவின் கருத்தும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளும் அமைந்துள்ளன. நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்துமாறு சர்வதேச ரீதியாக எழுந்து வரும் அழுத்தங்களை குறைப்பதற்காகவே அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான ஜாதிக ஹெல உரிமையை பயன்படுத்தி அரசாங்கம் இவ்வாறான ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளதோ என்ற சந்தேகமும் எழும்புகிறது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு ரஷ்யா வலியுறுத்தல் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்த இலங்கை அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரஷ்யா கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து ரஷ்ய வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதென இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து வரும் திட்டங்கள் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை தேசிய நல்லிணக்கத்திற்கு சிறந்த முன்னுதாரணமாகும் எனவும் ரஷ்யா விடுத்துள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த செய்தியை தவிர அடிப்படை விடயங்களில் விட்டுக் கொடுப்புக்கு இடமில்லை சம்பந்தன் எம்பி கூறுகிறார் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு விடயத்தில் நிதானமாக செயற்பட்டு அடிப்படை விடயங்களில் விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளாது தீர்வொன்றை காண வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக உள்ளோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்தார். நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான இந்தியாவின் கருத்தை வரவேற்றுள்ள சம்பந்தன் எம்பி கேசரிக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதில் இந்தியாவின் கருத்தை செவ்வை மடுத்து இலங்கை அரசாங்கம் செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ள சம்பந்தன் இந்த செய்தியில் நிதானமாக செயற்பட்டு விட்டு கொடுப்புகளை மேற்கொண்டு தீர்வை காண்பதில் நாம் உறுதியாக உள்ளோம் எனவும் சம்பந்தன் எம்பி தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. வீரகேசரியின் முன்பக்கத்தில் இன்னும் ஒரு செய்தியாக இந்தியாவின் கருத்து தீர்வுக்கு ஊக்கமளிக்கும் செயற்பாடு பிரபா கணேசன் எம்பி கூறுகிறார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் இந்தியா வெளியிட்டுள்ள கருத்து இனப்பிரச்சினை தீர்வில் எமக்கு ஊக்கம் அளிக்கிறது என ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபா கணேசன் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு இந்தியா வழங்கிய ஒத்துழைப்பு எமக்கு நன்றாக தெரியும். இந்த ஒத்துழைப்புக்கு பின் பல பின்னணி காரணங்கள் உள்ளன என்பதும் எமக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் யுத்தத்திற்கு பின் இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக இந்தியாவின் மௌனம் எமக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி
ஏற்படுத்தி இருந்ததாகவும் தற்போது நல்லிணக்க ஆணைக்குழு குறித்து இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கை எமக்கு மிகுந்த ஊக்கத்தை தருவதாகவும் பிரபா கணேசன் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அடுத்ததாக நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் லங்காதீப பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப மற்றும் திவைன, டெய்லி மிரர் பத்திரிகைகளில் இன்றைய தினம் முக்கியமாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் ஏற்படுத்திய குளறுபடிகள் காரணமாக தற்போது கல்வி அமைச்சுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதனை தவிர அரசாங்கத்தின் ஆளும் தரப்பினர் கூட கல்வி அமைச்சின் செயற்பாடுகளை கடுமையாக விமர்சிக்கின்றனர். இந்த செய்திகள் பெரும்பாலாக வெளிவந்துள்ளன. நாம் லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்த்தால், உசஸ்பெல பிரதிபல அவுலென் விபாகன விஸ்வாசය කඩවුණා. කොමසාරිස් ඇතුළු විභාග අංශය වගකීම භාරගත යුතුයි. ඇමති චම්පික කියයි என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை லங்காதீப வெளியிட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் குளறுபடி காரணமாக பரீட்சைகள் மீதுள்ள நம்பிக்கை அற்றுப்போயுள்ளது. ஆணையாளர் உட்பட அனைத்து அதிகாரிகளும் இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளதாக இன்றைய பிரதான செய்தியை லங்காதீப வெளியிட்டுள்ளது. பரீட்சைகள் மீது மாணவர்கள் வைத்துள்ள நம்பிக்கை தற்போது வெளிவந்துள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் குளறுபடிகளுடன் காணப்படுவதால் பரீட்சைகள் மீது மாணவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இல்லாமல் செய்துள்ளதாகவும் இதற்கான பொறுப்பை ஆணையாளர் உட்பட அனைத்து அதிகாரிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஜாதிக ஹெலோருமய கட்சியின் செயலாளரும் ஆளும் கட்சியின் அமைச்சருமான சம்பிக்க ரணவக்க தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் திவைன சிங்கள நாளிதழையும் எடுத்துக்கொள்ளலாம். திவைன நாளிதழின் இன்றைய பிரதான செய்தியாக திஸ்திக் குசலதா ஹெர கிசிம ගැටලුවක් නැහැ ප්‍රතිඵල ගැන සැකනම් උත්තර පත්‍ර අතටම ඇමති எஸ்பி திசாநாயකගේ பொறந்துவாக் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. தேசிய மாவட்ட மட்ட தரப்படுத்தலை தவிர எந்த சிக்கலும் இல்லை. பெறுபவர்களில் சந்தேகம் இருப்பின் விடைத்தாள்கள் கைகளில் கொடுக்கப்படும் என உயர்கல்வி அமைச்சர் எஸ்பி திசாநாயக்க உறுதி வழங்கியுள்ளதாக அந்த பிரதான செய்தியை இன்றைய தினம் திவைன வெளியிட்டுள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் சந்தேகம் கொண்டுள்ள மாணவர்களிடம் விடைத்தாள்களை வழங்கி அவர்களின் சந்தேகத்தை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வி அமைச்சர் எஸ்பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மற்றும் மாவட்ட மட்ட நிலைகளில் மாற்றங்கள் உள்ளதே தவிர வேறு எந்த பிரச்சனையும் உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் காணப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பரீட்சை பெறுபவர்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் நிலவும் பிரச்சனைகள் சம்பந்தமாக நேற்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் எஸ்பி திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். அந்த பத்திரிகையின் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக பிரித்தான ஜாத்திகா காத்தனேட்ட சம்பந்த தவத் பிரதான செக்கக்காருவேக் பாரவே என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பிரித்தானிய பிரஜை கொலை சம்பவம் தொடர்பாக மற்றும் ஒரு சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக அந்த தலைப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தங்காலை மெடில்ல பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றில் பிரித்தானிய பிரஜையை கொலை செய்து அவரது காதலியை தாக்கி படுகொலை ஏற்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய 7 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தங்கால பிரதேச சபை தலைவர் உட்பட 4 கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொருவர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர ருஷ்யானு தருணிய கராபிட்டியன் கொலம்பட்ட என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ரஷ்ய பெண் கராபிட்டியவில் இருந்து கொழும்பிற்கு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தங்காலை பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா விடுதியில் ஏற்பட்ட தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்து காலி கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரஷ்ய பெண் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கராபிட்டிய வைத்தியசாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் உயர்கல்வி அமைச்சர் எஸ்பி திசாநாயக்க நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்த கருத்தை இன்றைய பிரதான செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அத்துடன் வெளிவந்துள்ள உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் குளறுபடி ஏற்பட்டுள்ள சம்பவம் குறித்து ஆராய்வதற்காக குழுவொன்றை நியமிக்குமாறு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. அந்த செய்தியும் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது உயர்கல்வி அமைச்சர் எஸ்பி திசாநாயக்க, அமைச்சின் செயலாளர் சுனில் ஜயந்த உட்பட பல முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை இன்றைய தினம் முன்பக்கத்தில் டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள கேலி சித்திரங்களை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய கேலி சித்திரம் பரீட்சைகள் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட குளறுபடியான பெறுபவர்களை மையமாக வைத்து இன்றைய
கேலி சித்திரத்தை அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் என்ற ஒரு அழகிய குதிரை கழுத்தில் உயர்தர பரீட்சை பெறுபவர்களை தாங்கியவாறு வருவதைப் போலவும் அந்த குதிரைக்கு கொம்புகள் இருப்பதைப் போலவும் இன்றைய தினம் கேலி சித்திரத்தை அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இந்த குதிரையை பார்த்து மாணவர்கள் குழம்பி போயுள்ளதை சித்தரிக்கும் வகையில் இன்றைய கேலி சித்திரத்தை வீரகேசரி வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக திவைன பத்திரிகையின் கேலி சித்திரத்தை பார்க்கலாம். திவைன பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைச்சுக்களுக்குள் ஏற்பட்டுள்ள குடுமி சண்டையை மையமாக வைத்து இன்றைய கேலி சித்திரத்தை அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அமைச்சர் ஒருபுறம் அமைச்சின் செயலாளரது கழுத்துப்பட்டியை இழுப்பதைப் போலவும் அமைச்சின் செயலாளர் அமைச்சரது தலைமுடியை இழுப்பதைப் போலவும் இருவரும் மோதலில் ஈடுபட்டு இருப்பதைப் போலவும் இன்றைய கேலி சித்திரத்தை திவைன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இவையே இன்றைய தினம் வெளிவந்துள்ள கேலி சித்திரங்களாக காணப்படுகின்றன. நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி நிறைவேறியது லோக்பால் மசோதா, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா தோல்வி என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. லோக்பால் அயுத்த மசோதா 2011 மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் செவ்வாய்க்கிழமை நிறைவேறியது. லோக்பால் அமைப்புக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து தருவதற்காக கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. அரசுக்கு இது பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. ஊழலை அம்பலப்படுத்துவோர் பாதுகாப்பு மசோதாவும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. அறிமுகப்படுத்தப்பட்டு 43 ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்ட லோக்பால் மசோதா தொடர்பாக காரசாரமான விவாதம் மக்களவையில் சுமார் 10 மணி நேரம் நடைபெற்றது. எதிர்க்கட்சி சார்பில் கொண்டு வரப்பட்ட சில திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதனை அடுத்து லோக்பால் அயுக்த மசோதா மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர அந்த பத்திரிகையின் இன்னும் ஒரு செய்தியாக இறுதி வரை போராடுவோம் அண்ணா ஹசாரே என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வலுவான லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்று மும்பை MMRDA மைதானத்தில் கூடியிருந்த மக்களிடையே சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே பேசினார். திட்டமிட்டபடி தனது 3 நாள் உண்ணாவிரதத்தை செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்த ஹசாரே வலுவற்ற லோக்பால் மசோதாவை உருவாக்கியதன் மூலம் நாட்டு மக்களுக்கு அரசு துரோகம் இழைத்து விட்டது எனவும் அண்ணா ஹசாரே கூறினார் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர சென்னைக்கு 650 கிலோமீட்டர் தொலைவில் தானே புயல் 30ஆம் தேதி காலை கரையை கடக்கும் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் தானே புயல் மையம் கொண்டுள்ளது. இதனால் அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழக கடற்கரையோர பகுதிகள், புதுவை ஆகிய இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அடுத்ததாக நாம் தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினத்தந்தி பத்திரிகையை பார்க்கலாம். தினத்தந்தி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாகவும் பாராளுமன்றத்தில் லோக்பால் மசோதா ஓட்டெடுப்பில் நிறைவேறியது, இரவு 11 மணி வரை விவாதம் நடந்தது என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியை நாம் ஏற்கனவே தினமணி பத்திரிகையில் பார்த்துவிட்டதால் இத்துடன் இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.